பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருவன் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து விட்டால் தேவன் அவனை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு 2 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்லுகிறது, இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். அப்படி என்றால் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற முதலாவது நம்பிக்கை மாற்றுப்பாதை இல்லாத நம்பிக்கை. உம்மை மாத்திரம் சார்ந்திருப்பேன், நோ ஆல்டர்னேட்டிவ், வேறு வழி இல்லை, வேறு எதுவும் மாற்றுப்பாதையும் நான் எடுக்க மாட்டேன், உம்மை மாத்திரம் நான் நம்பிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதனால தான் 39ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், நீரே என் நம்பிக்கை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 115ஆம் சங்கீதத்திலே அவரே எனக்கு துணை என்று சொல்லுகிறார். 2 சாமுவேல் 23:3 நீங்கள் ஆக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லுகிறார். வேறு மாற்றுப்பாதை எடுக்காமல் 100% அவரையே நம்பியிருப்போம் என்றால் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர வேண்டும். வேறு மாற்றுப்பாதை, ஒரு வேலை எந்த காரியம் நடக்கலைன்னா வேற ஏதாவது ஒரு மாற்றுப்பாதை எடுக்கலாமா என்று இல்லாதபடிக்கு 100% அவர் மேலே நம்பிக்கை வைப்போம் என்றால் அவர் நமக்கு உதவி செய்வார். 2வது, அதே ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்லுகிறது. என்றென்றைக்கும் நம்புகள் என்றால் மாற்றம் இல்லாத ஒரு நம்பிக்கை, நெவர் சேஞ்சிங் ட்ரஸ்ட். ஒரு நாளும் நான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் ஒரு மாற்றமும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும் என்று சொல்லுகிறது தான் என்றென்றைக்கும் நம்புகிற ஒரு வாழ்க்கை. யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபு 19:10 சொல்லுகிறது, ஆண்டவர் 4 புறத்திலிருந்து நாசமாக்கினாலும் இன்னமும் நான் அவரை நம்புவேன் என்று சொல்லுகிறார். யோபு 19:26-27 சொல்லுகிறது, மாம்சம் முதலாய் அழிந்து போனாலும் நான் அவரை மாத்திரம் நம்புவேன். தேர் இஸ் நெவர் சேஞ்சிங் ட்ரஸ்ட். ஒரு நாளும் மாற்றமில்லாத ஒரு நம்பிக்கை தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, மாற்றுப்பாதை இல்லாத ஒரு நம்பிக்கை, மாற்றமில்லாத ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் உங்களை விடவே மாட்டார். நிச்சயமாகவே தேவன் உங்களை காப்பாற்றுவார், உங்களை கைவிட மாட்டார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை தூக்கி நிறுத்துவார். God bless you. Amen.